சூரியனை கும்பிடுவாங்க, சூரிய நமஸ்காரம் அப்படிலாம் செய்வாங்க. அப்படி நிறைய வணங்குறாங்கல்ல. வணங்குற எல்லாமே இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலும் வணங்குற எல்லாரும் வேற யாரையோ, முன்னாடி வாழ்ந்த யாரையோ, அல்லது வெறும் கற்பனை கதை பெயர்களையோ, அல்லது சிலைகளையோ, அல்லது அல்லாஹ் படைச்ச ஏதோ ஒரு படைப்பையோ ஒரே வணங்குறாங்க. ஆனால் முன்னாடி ஒருத்தர் இருந்தான், அவன் என்ன சொன்னான்னா என்னைய வணங்குங்கன்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் கடவுள்னு சொன்னான். இன்னைக்கு நாம வாழ்ற காலத்தில் அப்படி பெரும்பாலும் யாரையும் நான் தான் கடவுள்னு சொல்லக்கூடிய ஆட்களை நம்ம பார்க்க முடியல. ஆனால் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தான், ரொம்ப மோசமான ஆள். எவ்வளோ மோசம்னா, நான் தான் கடவுள், என்னையே வணங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான். அந்த ராஜாவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராஜா எந்த ஊரில் வாழ்ந்தான் அப்படின்னா எகிப்துன்னு சொல்லுவாங்கல்ல. பிரமிடுகள்லாம் இருக்கும்ல, புக்கில் எல்லாம் படிச்சிருப்பீங்க. பெரிய பெரிய பிரமிடுகள்லாம் இருக்கும், உள்ளுக்குள்ளே மம்மிஸ், இறந்து போனவங்களுடைய பாடியெல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியாக நிறைய பிரமிடுகள் இருக்கக்கூடிய அந்த எகிப்து நாட்டில் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரி வாழ்ந்த ஒரு அரசனுடைய, ஒரு மோசமான ஒரு மன்னனுடைய வரலாறை தான் இன்னைக்கு நம்ம கதையில் பார்க்க போகிறோம். இவன் ரொம்ப அகம்பாவம் பிடிச்சவன், சாதாரணமான ஆள் இல்லை, மனுஷன்தான். மனுஷன்